ரயில்களின் டிக்கெட் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இந்த கட்டண உயர்வு சாமானிய மக்களுக்கு ஏற்படுத்தும் தாக்கம் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த ரயில் கட்டணத்தினுடைய உயர்வு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறவாறு நீங்க கேக்குறீங்க. அதனால நம்மளுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேக்குறீங்க. விலையேற்றம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததுங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு திட்டங்களோ ஏதோ நம்மளுக்கு ஒரு அப்டேஷன் வரும்போது அதை ஏத்துக்கிற மனநிலையில தான் மக்களும் இருக்கணும். என்னன்னா நம்ம ஒரு தரமான ஒரு சேவை கிடைக்குது அப்படிங்கும் போது விலையேற்றம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம 1947 இருந்த மாதிரியே இருந்த ஒரு ரயில் சேவை இருந்துட்டு விலையும் ஏத்தாம இருந்தா நிச்சயம் யாருமே நம்ம அதை ஏத்துக்க மாட்டோங்க. விலையேற்றமும் தேவைதான். அப்பதான் அந்த நிர்வாகத்தை அவங்க திறம்பட செயல்படுத்த முடியும். உங்களுக்கு புதிய திட்டங்களா உங்களுக்கு கொண்டு வர முடியும். ரயில்வே கட்டணம் உயர்த்துன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஏசியோ டபுள் கோச்சோ அது ஏற்றலாம், அது தவறு கிடையாது. இது சாதாரண மக்கள், வேலை மக்கள், அன்னாட கூலி செய்வர்கள் சென்னை போவதும், பெங்களூர் போவதும், கோயம்புத்தூர் போவதும், திருப்பூர் போவதும் செல்கிறார்கள். இதனால தொழிலாளர்கள் தான் பாதிக்கிறாங்க. இது பல்வேறு மாநிலங்களுக்கு பயனாளிகளுக்கு இந்த ரயில்வே கட்டணம் உயர்த்தியதால் நிறைய பாதிப்பாக உள்ளார்கள். வேலைக்கு செல்பவர்கள், தினசரி வேலைக்கு செல்பவர்கள், அரசு பணியில் போக்குவரத்து உள்ளவர்கள் அனைவருக்கும் பெரும் பாதிப்பாக உள்ளது. பழைய ரயில்வே கட்டணத்தில் இருந்தால் மக்களுக்கு உதவியாக இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் பாலக்கோடு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.